நாடாளுமன்ற தேர்தல் விடியா திமுக அரசுக்கு பாடமாக அமையும் என்றும் விடியா அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் ஓமலூர் திண்டமங்கலம் மாரியம்மன் கோவிலில் பொங்கல் விழா நடைபெற்றது. நிகழ்வில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாட்டு மக்களுக்கு நல்ல வழி பிறக்கும் நாளாக தைத்திருநாள் அமைந்திருப்பதாக கூறிய அவர், நாட்டின் முதுகெலும்பாக கிராமங்கள் இருந்து வரும் நிலையில் கிராம மக்கள் தொடங்கி எவருக்கும் இந்த விடியா அரசு எவ்வித நலத்திட்டங்களையும் 2.5 ஆண்டு ஆட்சியில் கொண்டு வரவில்லை என்றார். நாட்டு மக்களிடம் கொள்ளையடித்ததுதான் இந்த விடியா ஆட்சியின் சாதனை என்றும் அதிருப்தி தெரிவித்தார். ஆட்சி பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலம் ஆகின்றன. 2.5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையை பார்த்தா என்ன நன்மையை கண்டார்கள்? இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கின்றது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. 2.5 ஆண்டு காலம் வீணடித்ததுதான் மிச்சம். 2.5 ஆண்டு காலம் விடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்திலே கொள்ளையடித்ததுதான் அவருடைய சாதனை. விடியா திமுகவின் கொள்ளையை அதன் அமைச்சரே அம்பலப்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர், ஏழை மக்கள் படும் துன்பத்தை பற்றி இந்த அரசு கவலை கொள்வதில்லை எனவும் விமர்சித்தார். தன்னுடைய தலைமையில் 4 ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை அதிமுக கொடுத்ததாக பெருமிதம் தெரிவித்தவர், விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு வேதனைதான் மிச்சம் என்றும் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக தமிழகமே குரல் எழுப்புவதாகவும் தெரிவித்தார். புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று 4 வருடம் 2 மாத காலம் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பாக 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தது என்று பேசுகின்ற ஒரு நற்சொல்லை நாம் காதார கேட்கின்றோம். அதே வேளையில் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி மக்களோட ஆட்சி, எப்பொழுதும் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடியா திமுக அரசு ரேஷன் கடைகளில் பாமாயில் விற்பனையை நிறுத்த திட்டமிட்டுள்ளதற்கு கண்டனத்தை தெரிவித்தவர், வீட்டு மக்களை மட்டுமே பார்க்கும் விடியா அரசு நாட்டு மக்களை தவிக்க விட்டுள்ளதாகவும் சாடினார். அதோடு 11 மாதம் ரேஷன் கடையில் விலையில அரிசி, சர்க்கரை, பாமாயில் வழங்கணும். இன்றைக்கு என்ன, ரேஷன் கடையில் பாமாயில் நிறுத்தப்பட்டதாக கேள்வி பத்திரிகைகளை பார்த்தோம். வன்மையாக கண்டிக்கிறோம். அம்மா மினி கிளினிக்கை மூடியது, மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மடிக்கணினியை நிறுத்தியது, தலைவாசலில் கட்டிய கால்நடை பூங்காவை இன்னும் திறக்காமல் இருப்பது என அதிமுக கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தியதுதான் விடியா அரசின் சாதனையாக இருப்பதாக விமர்சனம் செய்த எதிர்க்கட்சி தலைவர், மக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஊழல் மிகுந்த விடியா திமுக அரசை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பையும் நல்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இப்படி கொள்ளையடித்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கின்றது. இந்த 40 நாடாளுமன்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். மக்கள் நம்முடைய கூட்டணி ஆதரிக்க வேண்டும். மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தற்போது விடியா ஆட்சியிலிருந்து தமிழகத்துக்கு நல்ல வழி பிறக்க உள்ளதையே எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சும் செயல்பாடுகளும் உறுதி தெரிவித்து வருகின்றன. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆசாத். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.